வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமாக இ-காமர்ஸ் பண்ணலாமா? இந்த மாதிரி எனக்கு டெய்லி மெசேஜ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே என்னோடய டிஎம்மில் கேட்டிருப்பாங்க. அப்புறம் நான் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, ரொம்ப கடுப்பேற்றிட்டு இருக்காங்க, அதனால் நான் இ-காமர்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தேன், அதனால் இ-காமர்ஸ் பண்ணணும்னு ஐடியா வந்துருச்சு. ஸோ வேலையை விட்டு ஃபுல் டைமாக நான் இ-காமர்ஸ் பண்ணலாமான்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க இல்லையா, நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் மறுபடியும் இதை பற்றி பேசுகிறேன். கண்டிப்பாக உங்களோட வேலையை விட்டுட்டு இ-காமர்ஸில் ஃபுல் டைமாக வரவே வராதிங்க. என்னடா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் ரியாலிட்டி அதுதான். ப்ரெஷர் தாங்க முடியாமல் வேலையை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை விட ப்ரெஷர் ஆவீங்க. ஏன்னா அதில் எல்லாமே நம்ம தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். லாஸ் வந்தாலும் இருக்கிற மேன் பவர் இருக்க மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான எல்லாத்தையும் நம்மளே ஒரே ஆளை ஹேண்டில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ப்ரெஷராக இருக்கும். ஸோ வேலைக்கு போகிறது ரொம்ப நேரத்தில் வந்து நமக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா கம்பெனியில் கொடுக்குற ஒர்க்கு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம எடுக்க வேண்டிய தேவையில்லை. பிஸ்னஸ்னு வந்துட்டால் A to Z வந்து எல்லாமே நம்ம தான் பார்த்தாகணும். நைட்டு தூக்கம் கூட வராது. அடுத்து என்ன பண்ணலாம், லாஸ் ஆனால் என்ன பண்ணுற மாதிரி நைட்டு தூக்கமே வராது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போய்டும். அதெல்லாம் தாங்கிட்டு அடுத்து என்ன நடந்தாலும் என்ன ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம எழுந்து ஓட முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தால் தான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸே பண்ண முடியும். இ-காமர்ஸ் ஒரு ஆன்லைன், நீங்கள் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் கூட ஆரம்பிங்க. இ-காமர்ஸ் ஒரு ஆன்லைனில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ நான் என்னோடய எல்லா வீடியோக்களையும் சொல்கிறது தான், இ-காமர்ஸ்க்கு வந்து தேவையான ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா பேஷன்ஸ். உங்களோட ப்ராடக்ட், உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து ஹிட் ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அது வரைக்கும் நம்ம பேஷன்ஸாக தான் இருக்கணும். அப்படியே ப்ராடக்ட் ஹிட் ஆனாலுமே நம்ம ஒன்ஸ் வாங்கிட்டு அடுத்த டைம் வாங்கும்போது இன்னும் அதிகமாக நம்ம ப்ரொக்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வர்ற காசை மறுபடியும் நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேலையெல்லாம் பார்த்து நான் பிஸ்னஸ்க்கு பக்காவாக ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் பண்ணி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வரலாமே தவிர, இப்போதைக்கு என்னால் ப்ரெஷர் தாங்க முடியல, அதனால் வேலையை விட்டு நான் வந்து இங்கே இ-காமர்ஸ் பக்கம் வரேன்னா வர முடியாது. ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து மாதத்தில் என்னால் ப்ராஃபிட் எடுக்க முடியுமான்லாம் கேட்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இ-காமர்ஸ் செட்டே ஆகாது. இது வந்து பக்காவாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி லாங் டேர்முக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் அதுக்கான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். வேலைக்கு போனால் மேனேஜர் தொல்லை, அந்த தொல்லை, ப்ரெஷர் அதுன்ட்டு இ-காமில் நானாட்டு ப்ராடக்ட்டை வாங்கி சும்மா பேக் பண்ணி டெலிவரி பாய்ட்ட கொடுத்துடலாமே, ரொம்ப ஈஸியான வேலையாக தானே இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வரீங்க. ஆனால் ரியாலிட்டி அப்படி இருக்காது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இருக்கிற வேலையை விட்டுட்டு யாருமே இ-காமர்ஸ் பக்கமோ ஒரு பிஸ்னஸ் பக்கமோ வராதிங்க. நீங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உங்கள் பிஸ்னஸ்க்கான அடுத்த ஸ்டெப்லாம் நீங்கள் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் வேலையை விட்டுட்டு தாராளமாக, ஏன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க, பிளான் பண்ணி வச்சிட்டிங்க, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வேலையை விட்டுட்டு தாராளமாக வரலாம். ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு நானும் என்னோடய இயற்கை கிராமத்தை தேடி இயற்கையை தேடி போகிறேன், இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன், அந்த மாதிரி எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் வந்தீங்கன்னா வேலைக்கு போன ப்ரெஷர் இருக்குல்ல, அதை விட அதிக ப்ரெஷரை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். பார்த்துக்கோங்க.